ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பாப்கார்ன். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஈஸியான முறையில் நம்ம சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கடையில் வாங்கிக்கிட்டேன். இப்போது தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின பால், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மேரினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சிக்கன் நல்லா ஊறி நல்லா மசாலாலாம் ஏறி இருக்கும். ஸோ பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வரும். இது நல்லா ஃப்ரிட்ஜில் நீங்கள் இந்த மேரினேஷன் எடுத்து ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு இப்போ பாப்கார்ன் பவுடர் மிக்சிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டால் கூட கிடைக்கும். தேவையான அளவு உப்பு. இந்த கார்லிக் பவுடர், சில்லி பவுடர், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்கு வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா மிக்சிங்கில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா எல்லாம் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு சிக்கன் பாப்கார்ன் மிக்சிங் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அடுத்தது ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து ஒரு பீஸாக இந்த பாப்கார்ன் மிக்சிங்கில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து நீங்கள் இன்னொரு பவுலில் கோல்டு வாட்டர் வச்சுக்கோங்க. நீங்கள் டிப் பண்ண சிக்கனை எடுத்து கோல்டு வாட்டரில் போடுங்க. திரும்ப கோல்டு வாட்டர்லேருந்து எடுத்து நீங்கள் இந்த பாப்கார்ன் மிக்சிங் பவுடரில் போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் அந்த சிக்கன் பாப்கார்னை பொரித்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரும். நீங்கள் உடனே கோல்டு வாட்டர்லேருந்து டிப் பண்ணி எடுத்து பொரிச்சிட்டா அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ கோல்டு வாட்டர்லேருந்து திரும்பவும் நீங்கள் பாப்கார்ன் மிக்சிங் போட்டு டிப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் ஒரு 10 மினிட்ஸ் அதை ரெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4 குழிக்கரண்டி பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணி இதை ஒவ்வொரு பீஸாக அந்த சிக்கன் பாப்கார்னை நீங்கள் பொரித்து எடுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே கண்டிப்பாக இருக்கும் இந்த சிக்கன் பாப்கார்ன். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஹோட்டலில் தான் வாங்கி தரணுன்ற அவசியம் இல்லை. வீட்டிலே ஒரு சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் ரெடி பண்ணி தரலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.